கோவத்துல செய்யற ஒரு விஷயம் கடைசியில கஷ்டத்துல தான் போய் முடியும். பெரியப்பாவை நாம இழக்கணுமா? அதுதான் உனக்கு வேணுமா? தான் பொண்ணு தனக்கு தெரியாம ஒருத்தனை காதலிச்சிருக்கா. அவன் தப்பா வீடியோ எடுத்திருக்கான்னு தெரிஞ்சா பெரியப்பாவால தாங்கிக்க முடியுமா? அந்த கவலையிலேயே அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே பெரியப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நீ இப்போ இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா என்ன ஆகும்? நீ சொல்லதான் போறியா? பெரியப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் மறைச்சேன். இன்னைக்கு நீ உண்மைய சொல்லி அவருக்கு ஏதாவது ஆனா உனக்கு பரவாயில்லையா? சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ போய் சொல்லு. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பெரியப்பா என்னைக்கு வேணும்னாலும் என்னை ஏத்துப்பாரு. ஆனா நீ உண்மையை சொல்லி அவருக்கு ஏதாவது ஆனா அப்புறம் இந்த குடும்பமே கஷ்டப்படும். அதான் உனக்கு வேணுமா தானா? என்னால நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல மாயா. நான் சொல்றத கேளு. உண்மையை சொல்லிட்டா அது இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷனா இருக்காது. வேற ஒரு புது பிரச்சனை வரும். முதல்ல பெரியப்பா உன்னையும் கதிரையும் ஏத்துக்கணும். அப்புறம் போக போக நீயே பெரியப்பா மனச மாத்தி என்னையும் ஏத்துக்க வைப்பேன்னு எனக்கு தெரியும். ஆமா தானா, இப்ப உண்மையை சொல்லி இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். நம்ம பொறுமையா இருக்கலாம். தனா, மாயாவுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை தாங்கிக்க முடியாம இவ்வளவு தூரம் வந்து உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உண்மையை சொல்றேங்கிற. உங்க 2 பேரோட பாசத்தை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குடா. ஆனா இது எதுவுமே உங்க அப்பாவுக்கு இப்ப தெரியக்கூடாது. அந்த கார்த்திக் உன்னை கடத்திட்டு போனதுக்கே அவனை தேடி போய் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா? அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமாடா. உனக்கு எதுவும் ஆகாம அந்த கார்த்திக் கிட்ட இருந்து மாயா உன்னை காப்பாத்திட்டா. இருந்தும் அவருக்கு கோபம் குறையாம பசுபதியையும் கார்த்திகையும் போட்டு அந்த அடி அடிச்சிருக்காரு. இப்போ இது எல்லாமே தெரிய வந்தா அவர் என்ன செய்வாருன்னே தெரியல. தனா, இப்ப அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். கொஞ்ச நாள் பொறுமையாரு. அவரு மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ உங்க 3 பேரையும் அவர் ஒரு நாள் கண்டிப்பா ஏத்துப்பாரு. ஆனா அப்பா லீகலா மாயாவை அடாப்ட் பண்ணத கேன்சல் பண்ண போறாரேமா. அதுக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்குதானா? அது எனக்கு போதும். பெரியப்பா மனசுல இடம் புடிச்சு திரும்ப அவர் வாயாலேயே நான் அவர் பொண்ணுதான்னு சொல்ல வைப்பேன். என் கடைசி காலம் வரைக்கும் இந்த வீட்ல அவரோட பொண்ணா நான் இங்கே இருப்பேன். இந்த 6 மாசம் டைம்ல நான் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். அது வரைக்கும் பொறுமையா இருந்தானா? சிவா அண்ணா, நானும் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போக. சரிங்கண்ணா. அப்படியே கணக்கு கொடுத்துட்டு போலாம். வா. மாயா, நீ சொன்ன மாதிரி இந்த கேஸ முடியல. 6 மாசத்துக்குள்ள அப்பா உன்னை பொண்ணா ஏத்துக்கிட்டாருன்னா நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். ஆனா அது நடக்காம அப்பாவும் நீயும் சட்டப்படியா பிரியற நிலைமை வந்துருச்சுன்னா அப்புறம் என்னை யாருமே தடுக்க கூடாது. உண்மைய சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல நான் இருப்பேன். என்னதானா? பெரியப்பா வராரு. கதிர், நீ தனாவை கூட்டிட்டு உடனே போ. சரி, தனா, சீக்கிரம் போங்க. பெரியம்மா வாங்க.
ஏங்க, காலையில நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க. அப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனாலதான் அமைதியாவே இருந்துட்டேன். இப்ப கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. மாயா எந்த தப்பான எண்ணத்திலையும் தனா கிட்ட அப்படிலாம் சொல்லல. உங்களுக்கு அது தப்பா தெரியுது, அது எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டாங்க. நீங்க வேணும்னா அவளையும் திட்டுங்க, என்னையும் திட்டுங்க, நாங்க தாங்கிக்கிறோம். ஆனா இப்படி செய்யாதீங்க. ஏங்க, நீங்க இப்ப எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப கொடுமையானதுங்க. தன்னை தத்து எடுத்திருக்கிற அப்பாவே எனக்கு மகளே இல்லைன்னு சொன்னா மாயாவால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க? பாவங்க, அவ தாயில்லாத பொண்ணு. அவளோட அப்பா வந்து கூப்பிட்டப்ப கூட பாவம் அவ வெளிநாட்டுக்கு போகல. நம்ம குடும்பம் தான் முக்கியம், நம்ம கூடயே இருக்கணும்னு இங்கேயே இருந்துட்டா. அவளுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நாம மட்டும்தான். அவ இந்த குடும்பத்துக்காக இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த குடும்பத்தையும் என்னையும் அசிங்கப்படுத்தணும்னு தான் இங்க இருக்கா. அவ என்ன செஞ்சாலும் நான் பாத்துக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கணும் இல்ல? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொல்றேன். உன் கண்ணுக்கு நான் இப்போ கெட்டவனா தெரியறேன்ல? இல்லங்க, நான் அப்படி சொல்ல வரலங்க. எங்க நீங்க மாயாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும் ஜானகி. நான் அவளை உண்மையான பாசத்தோட அவளுக்கு ஒரு உரிமையை கொடுக்கணும்னு தான் என் பொண்ணா தத்தெடுத்தேன். ஆனா இன்னைக்கு நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்னா நான் அவளால எவ்வளவு காயப்பட்டிருப்பேன்னு உனக்கு புரியல இல்ல? உன் தங்கச்சி பொண்ணு நல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அவ பண்றது எதுவுமே எனக்கு நல்லதா படல.